மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். இலங்கையில் உள்ள கண்டியில் 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தார். இவரின் 2ஆம் வயதில் தந்தை மரணமடைந்ததால் குடும்பம் தமிழ்நாடு திரும்பி கும்பகோணத்தில் தங்கியது. சத்யபாமா அம்மையார் ஆணையடி பள்ளியில் அவரை சேர்த்தார். குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக எம்.ஜி.ஆரும் அவரது சகோதரரும் சிறு வயதிலேயே நாடகத்துறையில் ஈடுபட்டு நடிகர்கள் ஆயினர். எம்.ஜி.ஆர். நடிப்பிலும் வயதிலும் வளர்ச்சி பெற்றார். திரைப்படத் துறையில் ஈடுபட்டு சிறு சிறு வேடங்களில் நடித்து கதாநாயகனாக உயர்ந்தார். பல திரைப்படங்களில் நடித்தார். காந்தியடிகளிடம் பற்று கொண்டு கதர் அணிந்தார். காங்கிரஸ் இயக்கத்தின் கொள்கையை பிரச்சாரம் செய்து பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். அந்த கட்சியின் பொருளாளராக உயர்ந்தார். நடிப்பு கலையையும் அரசியலையும் தமது இரு கண்களாக கருதினார். அவற்றை மக்கள் நலத்திற்கு பயன்படுத்த தொடங்கினார். தாம் ஏற்ற கதாபாத்திரங்களின் மூலம் மக்களுக்கு புரட்சி கருத்துக்களை புகட்டிய எம்.ஜி.ஆர். அரசியல் மேடைகளிலும் கருத்து புரட்சி செய்தார். பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனியாகிய எம்.ஜி.ஆர். புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்னும் பட்டங்களை பெற்றார். எம்.ஜி.ஆர். திரையுலகில் சுமார் 25 ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக விளங்கினார். அக்காலத்தில் மக்கள் நலத்தையும் நாட்டின் நலத்தையும் மனதில் கொண்டு பல அரிய கருத்து நிறைந்த பாடல்களை பாடி நடித்தார். தாம் நடித்த படங்களில் இடம்பெற்ற பல திரையிசை பாடல்கள் மூலம் அவற்றை இயற்றிய கவிஞர்களின் புதுமை கருத்துக்களை சாதாரண மக்களின் இதயங்களிலும் வெகு எளிதாக பதிய வைத்தார். நடித்து ஈட்டிய செல்வத்தை நல்லவர் பலருக்கு கொடுத்து உதவிய மக்கள் திலகம் செல்வத்து பயனை ஈதல் என்பதனை தம் உள்ளத்தில் நிறுத்தி வாழ்ந்தார். புரட்சி நடிகர் நடிப்பு துறையில் மட்டுமின்றி அரசியலிலும் ஈடுபட்டார். 1963ஆம் ஆண்டு சென்னை மாநில சட்டமன்ற மேல்சபை உறுப்பினரானார். 1967ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலின் போது பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு சிறப்பான வெற்றி பெற்றார். 1972ஆம் ஆண்டில் தாம் இருந்த இயக்கத்தில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கி புரட்சி தலைவரானார். 1977ஆம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பெருவெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார். 1980இல் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வரானார். 1984ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் அமெரிக்கா சென்று விரைவாக குணமடைந்தார். அதே ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வென்று 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனார். சுமார் 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றிய அவரது பணிகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்தியாவில் சிறந்த நடிகருக்கு வழங்கப்படும் பாரத் பட்டத்தையும் அவர் பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயர்த்த அரும்பாடுபட்டார். தமிழ்நாட்டின் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இலவச உடை, புத்தகம், காலணி முதலியன வழங்கவும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார். தன்னிறைவு திட்டம், விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு உதவும் திட்டம் என பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். அவருடைய படங்கள் மக்களுக்கு நல்ல பாடங்கள் ஆயின. மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம்.ஜி.ஆர். 24/12/1987 அன்று மறைந்து தமிழகத்தை தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்த்தினார். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை மைய அரசு அவர் மறைவுக்கு பின் வழங்கி பெருமைப்படுத்தியது. திரைப்படத்துறையின் ஒரு பிரிவில் சிறந்து விளங்குவோருக்கு எம்.ஜி.ஆர். பெயரில் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் விருது வழங்கி வருகிறது. கலை நுணுக்கத்துடன் கூடிய நினைவிடம் ஒன்றை அவருக்கு சென்னை கடற்கரையில் அமைத்து பாதுகாக்கிறது. அவர் நினைவை பாதுகாக்கும் வகையில் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நிறுவியுள்ளது.